प्रमद संकुलाः कृष्णा पंकजे क्षणा अमृतधारया कृष्णा संप्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனா கோகுலத்து மன்னனா குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தின் இனிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. ब्रह्मचर्य दृढदादिभिर्यमैः आप्लवाधिनियमैश्च पाविताः कुर्महे दृढममी सुखासनोः பங்கஜாத்யமபி வா பவத்பராக. நாராயணியத்தினுடைய உத்தமமான அஷ்டாங்க யோகங்களை விவரிக்கக்கூடிய இந்த தசகத்தில் இந்த ஸ்லோகத்தினுடைய வைபவங்களை எல்லாம் அஷ்டாங்க யோகத்தில் யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதின்னு 8 விதமான அங்கங்கள் இருக்குன்னு ஆரம்பிச்ச நாராயண பட்டத்ரி அதுல முதல் பகுதியான யமம் என்ற ஒரு பகுதியில அந்த ஒரு அஷ்டாங்க யோகத்தை நாம் அனுஷ்டிப்பதற்கு, அதாவது கடைபிடிப்பதற்கு அந்த யமம் என்ற சாதனத்துக்குள்ள எத்தனை விதமான சாதனங்கள் இருக்கு அப்படின்றத அவர் ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே வந்திருக்கின்றார் என்பதை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த நாராயணியத்தின் வைபவங்களை இந்த பகுதியில் நாம் தொடர்ந்து எந்த கண்ணனுடைய ஆலயத்தில் அவனுடைய திவ்ய தரிசனத்தோடு நாம் அடையவிருக்கின்றோம் என்ற ஒரு ஆவலோடு நாம் காத்து கொண்டிருக்கின்றோம். நாம் தரிசிக்க இருக்கக்கூடிய கண்ணன் சென்னையில் ஐனாவரம் குன்னூர் நெடுஞ்சாலையிலே அமைந்திருக்கக்கூடிய ஜாயிண்ட் ஆபீஸுக்கு அருகில் உள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ கரியமாணிக்க பெருமாள் திருக்கோயில். கரியமாணிக்க பெருமாளாக இங்கு பகவான் சேவை அளிக்கின்றார். கரிய என்றால் நமக்கு தெரியும், கருமை நிறத்தோடு அவதரித்தவன் கண்ணன். அந்த கண்ணனே இங்கு மாணிக்கமாக இருக்கின்றானாம். அதாவது பாம்புகள் தங்களிடத்திலே அடக்கி வைத்துக் கொண்டு எப்போதாவது கக்கக்கூடிய நவரத்தினங்களில் பெருமை வாய்ந்த ஒரு ரத்தனம் மாணிக்கமானது. இங்கு கண்ணனே கரியமாணிக்கமாக ஸ்ரீதேவி பூதேவியோடு சேவை சாதிக்கின்றான். 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த திருக்கோயில் இங்கு ஒரு பெரிய விசேஷம். பிரம்மாவானவர் இங்கு தவம் செய்ததால், அயன் அயன் என்றால் பிரம்மா, அயன் தவம் செய்து வரம் பெற்றதால் இந்த இடத்திற்கு அயன்புரம் என்று வந்து பின்னால் மருவியது அயனாவரம் என்று ஆயிற்றாம். கூடவே இங்கு சிவனுடைய ஒரு ஆலயமும் இந்த கரியமாணிக்க பெருமாளுடைய ஆலயத்திற்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. ஆக பிரம்ம தீர்த்த குலம், சிவன், விஷ்ணு ஆக மும்மூர்த்திகளை கொண்ட ஒரு ஐனாவரமான இந்த திருக்கோயிலிலே அயன் சம்பந்தப்பட்ட இடத்திலே கரியமாணிக்க பெருமாளுடைய திவ்ய தரிசனத்திற்காக நாம் உள்ளே நுழைகின்றோம். நம்மை இங்கு 5 நிலை கோபுரங்கள் வரவேற்கின்றன. அந்த கோபுரத்திலே 5 விதமான கலசங்கள் இங்கு அமையப்பட்டிருக்கின்றன. அந்த கலசத்திலே உள்ளே மூலமூர்த்தியான கரியமாணிக்க பெருமாள் எவ்வாறு அமைந்திருப்பாரோ அதே போன்று இங்கு சுதை வடிவிலே ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாக பெருமாள் இங்கு காட்சி அளிக்கின்றார். சங்கு சக்கரம், அபயகஸ்தம், இடுப்பிலே கையை வைத்துக் கொண்டு கடிகஸ்தம். இதே திருக்கோலத்திலே இங்கு மூலவர் கண்ணபிரானை, விண்ணோர் கருமாணிக்கத்தை, அமுதை,
நன்னியும் நன்னகில்லேன் நடுவே ஓர் உடம்பிலிட்டு தின்னம் அழுந்த கட்டி பல செய்வினைவன் கயிற்றால் புன்னை மறைய வரிந்து என்னை போர வைத்தாய் புறமே என்று ஆழ்வார் இவனை நினைத்துக் கொண்டுத்தான் பாடினாரோ என்று இந்த சுதையிலே இவனுடைய திவ்ய தரிசனத்தை அடையும் போதே நமக்கு தோன்றுகின்றது. அது மட்டுமா, கூர்மாவதார எம்பெருமானான பகவான் அந்த ஆமையின் வடிவெடுத்து சங்கு சக்கர அபய வரத ஹஸ்தனாக இங்கு காட்சியளிக்கின்றான். அவனோடு பகவானுடைய திருக்கல்யாண உற்சவத்தினுடைய திருக்கோலத்தையும் நாம் தரிசிக்கின்றோம். எந்த மத்ஸ்யம் தொட்டு நாராயணியத்தை பட்டத்திரி தொடங்கினாரோ அந்த மத்ஸ்யாவதாரத்தினுடைய திருக்கோலம், அந்த கோபுரத்திலே இரண்டு புறமும் துவாரபாலகர்கள் அமைந்திருக்க இந்த திவ்ய தரிசனத்தோடு உள்ளே நுழைந்து உயர்ந்த கொடிக்கம்பத்தையும் தரிசித்து பலிபீடத்தை தாண்டும் போது குலந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயராயினவெல்லாம் நலந்தரும் செய்யும் நீல்விசம்பருளும் அருளோடு பெருநிலமளிக்கும் வலந்தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்லான நாராயணா என்ற திருநாமத்தினுடைய திவ்ய தரிசனத்தையும் நாம் அடைந்து உள்ளே முதலில் பகவானை நோக்கி கையை கூப்பிக் கொண்டு பெரிய திருவடியான கருடனானவர் நம்மை வரவேற்க அந்த கருடனுடைய திவ்ய தரிசனத்திற்கோடு நாம் இந்த ஸ்ரீதேவி பூதேவி சமேத கரியமாணிக்க பெருமாளை அவனுடைய திவ்ய சன்னதிகளை வலம் வர ஆரம்பிக்கின்றோம். இந்த ஒரு திருக்கோலத்தை நாம் மனத்திலே வைத்துக் கொண்டு நாராயணியத்தில் இந்த அஷ்டாங்க யோகத்தினுடைய பெருமைகளை வர்ணிக்கக்கூடிய இந்த ஸ்லோகத்தில் நாம் நுழைந்தோமே. ஆனால் பிரம்மச்சரிய திடதாதி பெருயமயிர் ஆப்ளவாதி நியமை அஷ்டாங்க யோகத்தில் நமக்கு நினைவிருக்கும் யோக சாஸ்திரத்தினுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லிக் கொண்டு வந்த நாராயண பட்டத்திரி அதிலே முதல் அங்கமானது யமம் என்று நமக்கு தெரிய வைக்க ஆரம்பித்தார். இந்த யமம் நியமம் என்ற விவரங்களை எல்லாம் இவர் ஸ்லோகத்தில் அதனுடைய பொருளிலே குறிப்பிடவில்லை. பாகவதத்திலே பல ஸ்லோகங்களிலே வரக்கூடிய அஷ்டாங்க யோகத்தினுடைய பெருமைகளை குறிப்பாக சிற்சில பதங்களிலே இவர் இந்த தசகத்தில் காட்டியதால் அதை விரிவாக எடுத்து சொல்ல வேண்டிய கடமையை நம்மிடத்திலே நாராயண பட்டத்திரி விட்டுவிட்டார். ஏனென்றால் 18,000 ஸ்லோகம் கொண்ட பாகவதத்தை 1036 ஸ்லோகங்களால் அவர் சுருக்கி கூறும்போது சிலவிதமான பெருமைகளை பல விசேஷ அர்த்தங்களை கொண்ட வைபவங்களை ஒரே ஒரு சிறிய பதத்தில் அவர் காண்பித்து விடுகிறார். அதை நாம் சிரமப்பட்டாவது பிடித்துக் கொண்டு இவர் என்னென்னெல்லாம் சொல்ல வந்திருக்கின்றார், அதை குருவாயூரப்பன் தலையசைத்து எவ்வாறு ஆமோதித்தார் என்று சிந்திக்கும் போதுத்தான் அந்த ஒரு சிறிய பதத்திற்கு கூட இவ்வளவு பெரிய பெருமைகள் இருக்கின்றது என்று நாராயணியத்தின் வைபவமாக நான் விவரமாகத்தான் இதை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆக அஷ்டாங்க யோகத்தினுடைய முதல் படி யமம் என்பது, அந்த யமம் என்ற அஷ்டாங்க யோகத்தினுடைய முதல் படியை நாம் அடைவதற்கு பலவிதமான உபபகுதிகளை அனுஷ்டிக்க வேண்டும், அதாவது கடைபிடிக்க வேண்டும். முதலிலே அகிம்சை, இரண்டாவதாக சத்தியம், மூன்றாவதாக அஸ்தேயம். இவற்றினுடைய விவரங்களை எல்லாம் நாம் சென்ற பகுதிகளிலே அனுபவித்தோம். நான்காவதாக பெரியவர்கள் குறிப்பிடுவது அஷ்டாங்க யோகத்தை அனுஷ்டிக்க வேண்டுமானால் ஒருவனுக்கு அசங்கம் என்று குறிப்பிடுகின்றார்கள். அதாவது வீடு வாசல் முதலியவற்றில் பற்றில்லாமல் இருக்க வேண்டுமா. கண்ணை மூடிக்கொண்டு நாம் தியானம் செய்யும் போது யமாதி நியமங்களிலே பகவானுடைய திருவடியை தவிர, கரியமாணிக்க பெருமானுடைய திருவடியை தவிர நாம் எதையுமே சிந்திக்க கூடாத ஒரு சிந்தனையானது, மனோபாவமானது, நிலையானது நமக்கு ஏற்பட்டு நாம் கிரகஸ்தாசிரமத்திலே, அதாவது குடும்ப வாழ்க்கையிலே இருந்தால் கூட இந்த யோகம் இந்த தியானத்தை அனுஷ்டிக்கும் போது கிட்டத்தட்ட துறவியனுடைய நிலையை நாம் அடைய முடியுமா என்று யோசித்து பக்குவமாக அனைவற்றையும் அந்த தருணத்திலே துறப்பதற்குத்தான் அசங்கம் என்று பெயராம். வள்ளுவர் சுருக்கமாக குறிப்பிட்டு விட்டார். பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக, அப்பற்றும் பற்றுக பற்றுவிடற்கு. பற்று அற்றவன் எவனோ, அந்த எந்த குருவாயூரப்பன் எல்லாவற்றிற்கும் அப்பிரமேயனாக அப்பாற்பட்டவனோ, அனைத்து பற்றையும் நீ விட்டுவிட்டு பற்று இல்லாதவனுடைய பற்றை நீ பற்ற வேண்டும். அதற்குத்தான் அசங்கம் என்று பெயராம். துறவியனுடைய ஒரு நிலையை நாம் அடைய வேண்டும். ஆனால்
இது சொல்வதற்கோ கேட்பதற்கோ பல சுலபமாக இருக்கும். நாம் நடைமுறையில் கடைபிடித்தோமே ஆனால்தான் இந்த யமம் என்பதில் வரக்கூடிய ஒரு பகுதியானது அசங்கம் என்பது எவ்வளவு சிரமம் என்று தெரியும். நமக்கு மட்டுமல்ல, அழகாக ஒரு கதையே இதற்கு கூறுவார்கள். முற்றும் துறந்த முனிவர்களுக்கு கூட சில சந்தர்ப்பத்திலே அசங்கத்தை கடைபிடிக்க முடியாதாம். ஏனென்றால் ஒரு கிராமத்திலே ஒரு துறவி வந்தார். அவரை விருந்துண்ணுவதற்காக அந்த கிராமத்திலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய செல்வந்தரானவர் அழைத்தார். அந்த துறவியானவர் அந்த வீட்டிலே அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது அந்த வீட்டிற்கு அவருடைய மனைவியானவர் அவருடைய இலையிலே சிறிது பாகற்காய் கூட்டை வைத்தாராம். இவருக்கு பாகற்காய் பிடிக்காது. அதையும் பிடிக்காததால் துறந்தாரா அல்லது துறக்க வேண்டும் என்று துறந்தாரா என்று நமக்கு சிந்தனை தேவையில்லை. அவர் துறந்து விட்டார். இருந்தாலும் ஒரு துறவியானவர் தான் சாப்பிடும் போது எதையுமே தான் மீதம் வைக்க கூடாது என்பது துறவு சாஸ்திரம். அனைத்தையும் அவர் எடுத்துக்கொள்ள வேண்டும். இவருக்கோ சிக்கல், பிடிக்காத பாகற்காய் கூட்டை வைத்து விட்டார்கள். அதனால் இந்த துறவி தீர்மானித்தாராம், முதலில் நாம் அதை எடுத்து சாப்பிட்டு விடுவோம், அப்புறம் பிடித்தவற்றை சாப்பிடுவோம் என்று சாப்பிட்டார். இதை பார்த்து அந்த வீட்டுக்கார பெண்மணி, ஓஹோ, இந்த துறவிக்கு பாகற்காய் கூட்டு என்றால் மிகவும் பிடிக்கும் போல் இருக்கிறது என்று உடனே மீண்டும் அதிகமாக ஒரு கரண்டி கொண்டு வைத்தாளாம். அதையும் அவர் வீணாக்க முடியாது, சாப்பிட்டு விட்டார். மறுபடியும் மற்றவர்களை இவை சாப்பிடும் போது நாம் இருக்கவற்றை எல்லாம் இவருக்கே அளித்து விடுவோம், நாம் என்ன புண்ணியத்தை செய்தோம், இவருக்கு பிடித்த ஒரு வஸ்துவை நாம் தயார் செய்தோமே என்று அதிகமாக வைத்தார். வேண்டா வெறுப்போடு இவர் சாப்பிட்டு விட்டு கிளம்பினாராம். மறுநாள் அதே கிராமத்திலே இவரை மற்றொருவர் சாப்பிடுவதற்காக அழைத்தார். அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய இல்லத்தரசியும் நேற்று இவர் சாப்பிட்ட இல்லத்தரசியும் மிகவும் வேண்டியவர்கள். அதனால் அந்த அம்மா இந்த அம்மாவை நேற்று சாப்பிட்ட அந்த துறவிக்கு என்ன பிடிக்கும் என்று கேட்டார்களாம். அவருக்கா, நீ எதை செய்கிறாயோ இல்லையோ பாகற்காயை செய்துவிடு. நேற்று நான் அவருக்கு அதை கூட்டாக செய்தேன், இன்று நீ அதை பொரியலாக செய்யலாம். அவருக்கு அதுதான் மிகவும் பிடித்திருந்தது, போட்டவுடனே அவர் அதை எடுத்து சாப்பிட்டு விடுகிறார் என்று சொன்னாராம். நேற்று ஏற்பட்ட கதியே மறுநாளும் ஏற்பட்டது. அந்த துறவிக்கு பாகற்காய் பொரியலை போட்டுக்கொண்டே இருந்தார், வீணாக்க முடியவில்லை. இவ்வாறு அந்த கிராமம் முழுக்க இவர் செல்ல இடமெல்லாம் பாகற்காய் பிடிக்கும் பாகற்காய் பிடிக்கும் என்ற ஒரு காலகட்டத்திலே இந்த சாமியாருக்கு பாகற்காய் சாமியார் என்றே இவருக்கு பெயரானது ஏற்பட்டு விட்டதாம். இதனால் என்ன சிக்கல், இவர் பாகற்காயை சாப்பிட்டு அதனுடைய ருச்சியை கண்டதால் ஒரு காலகட்டத்திலே இவருக்கு பாகற்காயை விட முடியவில்லை. அது இல்லாமல் இவரால் உணவு அருந்த முடியவில்லையாம். ஆக முற்றும் துறந்த முனிவர்களுக்கு கூட நாராயண பட்டத்திரி இந்த யமாதி நியமங்களிலே நமக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், பிரம்மச்சைர்யதிரதாதி பெர்யமைகே ஆப்ளவாதி நியமை ஸ்தலப்தவாம். அதாவது முற்றும் துறந்தவர்களுக்கு கூட ஒரு அனுபவமானது ஏற்பட்டு விட்டால், ஒரு பழக்கமானது ஏற்பட்டு விட்டால், அதை அவர்கள் பற்றோடு பிடித்துக் கொண்டு விட்டார்களே ஆனால் ஒரு காலகட்டத்திலே பிடிக்காத வஸ்து கூட பழக்க தோஷத்தினால் அவர்களுக்கு அது பிடிப்பதாக ஆகிவிடுகின்றது என்ற ஒரு சிந்தனை இருக்கின்றதே, அதை விட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அசங்கம் என்ற ஒரு நியதியை அவர்கள் நான்காவது நியதியாக, முதலில் அகிம்சை, இரண்டாவது உண்மையை பேசக்கூடிய சத்தியம், மூன்றாவது கெட்ட முறையில் பிறர் பொருள்களை அபகரிக்காமல் இருக்கக்கூடிய அஸ்தேயம், நான்காவது வீடு வாசல் பொருள்கள் ஆகாரம் அனைத்திலும் ஒரு பற்றை விட்டுவிட்டு பற்றற்றவனுடைய பற்றை நாம் பற்ற வேண்டும் என்ற ஒரு வைபவம் இருக்கின்றதே. அறிவிழந்தவர் கமைதி உண்டாகுமாம், விரித்துரைக்கும் வேத பொருள்தான் விளங்குமாம், சிறிதேனும் ஆத்ம சிந்தனைக்கிடமுண்டோ, தெரிந்திடும் உள்ளத்தில் ஆசையை வைத்தால் அமைதிதானே தர்ஜுனா என்ற பகவத்கீதையை இந்த அஸ்தேயத்தோடு ஒப்பிட்டு நாராயண பட்டத்திரி இந்த ஸ்லோகத்திலே அடுத்ததாக யமத்தின் நியமமாக அவர் ஹ்ரீஹி என்ற ஒரு பகுதியை குறிப்பிடுகின்றார். அதனுடைய பொருள் என்ன என்பதை இந்த ஆலயத்தினுடைய ஒரு திவ்ய தரிசனத்தோடு அடுத்த பகுதியிலே நாம் தொடர்ந்து கேட்கலாம். நாராயணா ஸ்ரீமன்